கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அருமை குடும்பங்கள், உங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தேவ கிருபை மட்டும் உங்களை தாங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் நான் பேசுகிற வார்த்தை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிந்து விட்டாலும் பல மணி நேரம் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்பது நிச்சயம் அல்லவா? அதனால் மறந்து போயிடாதீங்க. இப்போதும் கேட்க போகிற வார்த்தை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களை பலப்படுத்துகிற, உங்களை சார்ந்தவர்களெல்லாம் பலப்படுத்த போகிறது. நீங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் பலப்படுத்த போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். கொர்நேலியுவின் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை பேதுரு விளக்கி சொல்லுகிறார். எப்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்? நான் பேச தொடங்கின போது. நான் பேச தொடங்கின போதே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்க தைரியமா பேசுங்க ஆண்டவரை பற்றி. தைரியமா நீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆபத்தில் காப்பாற்றினதை பேசுங்க. கர்த்தர் செய்த அற்புத காரியங்களை பேசுங்க. பேசாத வரைக்கும் வல்லமை வெளிப்படாது. வாயை திறந்து பேசினா தான் வல்லமை வெளிப்படும். ஆமென். உதாரணமாக இப்போ நான் பேசாமல் கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன்னா உங்களுக்குள்ள இந்த கிருபை கடந்து வராது. நான் பேசினா தான் உங்கள் காதில் கேட்குறீங்க. கேட்கும்போது அந்த புது பலன் உங்களுக்குள்ளே வருது. அதே போல் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தாலும் பெற்றிருந்தாலும் நீங்கள் பேசணும். உங்கள் வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஆமென், கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. சத்துருக்கு எதிர்த்து பேசுங்க. சாத்தானே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று பேசுங்க. பலவீனத்தில் என்ன பேசணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பேசுங்க. பயத்தில் இருக்கீங்களா? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமென், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பேசுங்க. பேச 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 அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை முதலாவது உங்க சிந்தையில ஒரு சமாதானத்தை, இருதயத்தில் தைரியத்தை கொண்டு வரும். மட்டுமல்ல, நீங்க பேசுறதை கேட்குறாங்களே அவங்களும் அந்த தேவ கிருபைக்குள்ள வந்துருவாங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிடிச்சுக்கிட்டீங்களா? செய்வீங்களா? பிராக்டிஸ் பண்ணணும். மருத்துவர்கள் படிக்கிறார்கள். படிக்கிறதுனால பிரபலம் ஆயிடுறதில்ல, பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் பிரபலமாவாங்க. ஆமேன், ஆமேன். பிரசங்கத்தை கேட்கறது ஒரு ஆசீர்வாதம். கேட்டதை இன்னொரு இடத்துல போய் சொல்லும்போது பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்பட்டுரும். செய்வீங்களா? நிச்சயமா தேவன் அந்த கிருபை உங்களுக்கு தருவார். இப்போது நீங்கள் பேசும்போதே வல்லமை வெளிப்படணும். அதுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அப்போ எங்க போய் பேச போறோம், யாருக்கு ஊழியம் செய்ய போறோம், எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. சாதாரணமா உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, மற்றவங்கிட்ட, சாதாரண வேலை பார்க்குறவங்ககிட்ட, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எங்கேயாவது கேஷுவலா ஆண்டவருடைய கிருபை பற்றி பேசுங்க. கிருபை வெளிப்படும். வல்லமை பற்றி பேசுங்க, வல்லமை வெளிப்படும். அற்புதங்களை பற்றி பேசுங்க, அற்புதம் வெளிப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் பேசும்போதே வல்லமை வெளிப்படட்டும். பேதுரு சொல்லுகிறார், நான் பேச தொடங்கின உடனே ஆவியானவர் கொர்நேலியுவின் வீட்டில் வந்து இறங்கினார். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இனி கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாயை திறந்து பேசுகிறவர்களாக மாற்றுங்கப்பா. ஆமென். கர்த்தரை பற்றி பேசட்டும், கர்த்தருக்காக பேசட்டும், கர்த்தருடைய வார்த்தையை பேசட்டும். பேச 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 சோர்ந்து போன மக்கள் பலப்படட்டும். அப்பா, தேவ கிருபை ஆண்டவரே விசுவாச வார்த்தையில் வெளிப்படட்டும், நம்பிக்கைக்குரிய வார்த்தையில் வெளிப்படட்டும். தேவ பலனாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். தேவன் ஆச்சரியமாய் உங்களை நடத்த போறார் பாருங்க.
இந்த நாளை நோட் பண்ணி வைங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்கள் பிரச்சனையெல்லாம் தலைகீழ மாறிடும். நீங்கள் சாட்சி சொல்லணும், பிறருக்கு சாட்சியாக இருக்கணும், ஷேர் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஹிந்தி மொழியில் கேட்டவங்க எல்லா வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.